Welcome to JC Maths Tuition, 12th Business Maths, Chapter 2, Example 2.4 sum பார்க்கலாம். Evaluate integral of x plus 1 by x whole square dx. இது வந்து நம்ம x power n power formula தான் யூஸ் பண்ண போறோம் integral பண்ண. பட் இங்க பாருங்க இது வந்து a plus b whole square ஃபார்மட்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். a plus b whole square ஃபார்முலாக்கு இதை வந்து மாத்திக்கணும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் a plus b whole square ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். a square plus b square plus 2ab. இங்க வந்து a ங்கிறது x, b ங்கிறது 1 by x. ஸோ அந்த ஃபார்மட்ல நம்ம அதை பிரிச்சுக்கலாம். x plus 1 by x whole square இது எப்படி இருக்கு இல்லையா? இது வந்து x square plus b ங்கிறது 1 by x whole square plus 2 into a x into 1 by x 2ab ன்னு சொல்லி வரும். நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? x square plus 1 square 1 தான், x power 1 by x square வரும் plus இந்த x இந்த x கேன்சல் ஆயிட்டு நமக்கு 2 into 1 2 மட்டும் கிடைக்கும். இது வந்து நம்ம இப்போ வந்து எலாபரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கு தான் நம்ம இப்போ இன்டகிரேஷன் எடுக்கணும் dx. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் என் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி. இதான் வந்து பவர் ஃபார்முலா, இன்டெகிரலில் பவர் ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்கள் இதில் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம்னா இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது மேலே 1 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்துட்டு மைனஸ் பவர் வந்து -2ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். இதுக்கு தனித்தனியாக நம்ம டிஎக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் இருந்தால் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 1 by x ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் -2ன்னு மாற்றிக்கலாம். இது மேலே போகும்போது -2 டிஎக்ஸ் ப்ளஸ் 2 dx இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து இது எல்லாத்துக்குமே இன்டெக்ரல் வரும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி இருக்கா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணும்போது x பவர் 2, அப்போ n-க்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ x பவர் 2 plus 1 டிவைடட் பை 2 plus 1 ப்ளஸ் சி. இது முடிஞ்சது. இது ஒரு இது செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் x பவர் -2வா? x பவர் -2 plus 1 டிவைடட் பை -2 plus 1 ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் இந்த 2 இந்த கான்ஸ்டன்ட் k இன்டூ டிஎக்ஸ் அந்த ஃபார்முலா படிச்சோலே அந்த மாதிரி 2வை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம டிஎக்ஸ் மட்டும் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் 3 by 3 ப்ளஸ் சி. நம்ம இந்த ப்ளஸ் சி வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். நான் இப்போ தனித்தனியாக உங்களுக்கு இது பண்ணுறதுனால அப்படி காமிச்சிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ் பவர் -2 + 1 -1 டிவைடட் பை -1 plus c plus 2 into dx இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 dx தான். integral of 1 dx வந்து நமக்கு x இல்லையா? x plus c. அப்போ 2 into x 2x plus c ன்னு சொல்லி வரும். இதை நம்ம காமனாக எழுதும் போது எப்படி எழுதலாம்னா அந்த c-யை காமனாக எழுதிக்கலாம். நீங்கள் பிகினிங்லேருந்தே இந்த c-யை வந்து லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பில்லை. x³ by 3 plus x power -1 by -1 plus 2x plus c. இது லாஸ்ட்டாக நம்ம இந்த c வந்து இங்கே எங்கேயுமே போடாமல் கூட விட்டுறலாம். அந்த லாஸ்ட்டில் ஆன்சரில் ஃபைனல் ஆன்சர் வரும்போது நீங்கள் அந்த c போட்டுடணும் கண்டிப்பாக. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக போடணும். இப்போ இது இந்த மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம இதோடய கூட விட்டுறலாம். ஆனால் இந்த மைனஸ் வந்துட்டு நம்ம இந்த மைனஸ் வேணால் நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம ப்ளஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ மேலேருந்து இது கீழே எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு இந்த மைனஸ் போகாது. ஸோ மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இந்த மைனஸ் இருக்கும். இதை கீழே எடுத்துகிட்டு வரும்போது மேலே 1 ஆகிடும். கீழே வந்து x பவர் 1 -1 + 1 நம்ம அதை போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. இதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சி வந்துட்டு நான் தனித்தனியாக பண்ணுறதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். பட் அது போடாமையே கூட நீங்கள் டைரெக்டாக இது கூட அப்படியே ப்ளஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக மட்டும் சி மட்டும் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனல் ஆன்சரில் உங்களுக்கு ஒரு சி தான் இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.